அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற தலைப்பு குரு பெயர்ச்சி. பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஏன் அப்படின்னா குருவினுடைய அனுக்கிரகம் அந்த மாதிரி. குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப குருவாகப்பட்டவர் ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். குருவாகப்பட்டவர் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார். அதாவது வாக்கிய பிரகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 12 வைகாசி மாசம் 12ஆம் தேதி 26/5/2026 பெயர்ச்சி ஆகிறார் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு. அதே இது திருக்கணித பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 2/6/2026 திங்கட்கிழமை மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி, தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அவர் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சி ஆகி கடகராசியில உச்சம் பெறார். ஒரு கிரகம் நல்ல நிலை, அதாவது ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா அது 100% பவர். அதே கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா 200 மடங்கு பலனை தரக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஆனா குருவாகப்பட்டவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை 3 பார்வையினுடைய வேலையாகவும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய இடம், இப்ப 5ஆம் இடமா வரும், 9ஆம் இடமா வரும், 11ஆம் இடமா வரும். இப்ப கன்னி ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல அவரு உச்சம் பெற போறார். அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை கொடுத்துருவார். அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை. இதைத்தான் நம்ம சொல்றோம். குருவாகப்பட்டவர் அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதத்துல பயிற்சியாகி உச்சம் பெறார். 1 வருட காலம் அவருடைய பயண காலம். 2026 6ஆவது மாசத்துல 2ஆம் தேதியில இருந்து 2027 6ஆவது மாசம் வரைக்குமே அவரு அங்கேதான் இருக்க போறாரு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12 மணிக்கு, அதாவது அது உதயாதி நாளிகை 14:33 பாத்தீங்கன்னா அதிசார பயிற்சியா அதே கடகராசியில இருந்து அதிசார பயிற்சியா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தை மாசம் 10ஆம் தேதி 24 அதே மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 பாத்தீங்க அப்படின்னா அதே இது சிம்ம ராசியில இருந்து வக்ரமாகி திருப்பி கடகராசிக்கு போறார். அப்போ ஒரு ராசியில 1 வருட பயண காலமா இருந்தாலும் அதிசார பயிற்சியும் இருக்கு, அதே இது பின்னோக்கி நகரக்கூடிய வக்ர பயிற்சியும் இருக்கு. இதுல குருவாகப்பட்டவர் இந்த நிலையில இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துருவோம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அப்படின்னாலே ஒரு ஆன்மீக சிந்தனை, குணம், ஆற்றல் எல்லாமே கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். தனுசு ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த குருவாகப்பட்டவர் எப்படி இருக்கும், குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்கும் உங்களுடைய 4ஆம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் உங்களுடைய 7ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அவர் பயிற்சி ஆயிட்டார். இந்த குருவாகப்பட்டவர் அஷ்டமஸ்தானத்துக்கு போறார். ஒரு கவனமான ஒரு செயல் கண்டிப்பா இந்த தனுசு ராசிக்காரராக இருக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. அஷ்டமஸ்தானத்துல குரு போனால் கண்டிப்பாக பகை சம்பந்தமான விஷயங்கள், சண்டை சச்சரவு சம்பந்தமான விஷயங்கள், காசு பணத்துல ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தேடி வர வாய்ப்பு உண்டு. இது தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. 8இல் குரு, ஒரு பழமொழி சொல்றாங்க, 8இல் குரு போகையில தான் வாலி பட்டம் இழந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு ராமாயணத்துல அந்த கதை உண்டு.
இந்த வாலி பட்டம் இழந்தாரு அப்படிங்கிறதுக்கு 8ல் குரு போனது அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. அது ஒரு பழமொழி சொல்றாங்க. இந்த 8ல் அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 8ல் குரு. இந்த 8ல குரு உச்சம் பெறுது. உச்சம் பெற்று உங்களுடைய 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பார்க்குது. உங்களுடைய 2ஆம் இடமான தனஸ்தானத்தை வந்து 7ஆம் பார்வையா பார்க்குது. உங்களுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் உச்சம் பெற்று 9ஆம் பார்வையா பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பார்த்தால் கோடி நன்மை. இது எல்லாருமே நம்ம சொல்றோம். பொதுவாக ஒரு விதி ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு விதி ஜாதகத்துல குரு வந்து எல்லாருக்குமே குருவினுடைய பார்வையிலேயோ குருவினுடைய அனுக்கிரகத்திலேயோ இல்ல குரு வந்து சாதகமாவோ இப்படி சூழ்நிலை அமையும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு முழுக்க முழுக்க குருவினுடைய அனுக்கிரகம் நல்லாவே இருக்கும். ராசியவும் குரு பார்க்கும், லக்னத்தையும் குரு பார்க்கும். ஆனா ஒரு சிலருக்கு குருவினுடைய பார்வையே இருக்காது. குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெறுறது, வக்ரம் பெறுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப அவங்களுக்கு அந்த குருவினுடைய அனுக்கிரகம் அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பார்க்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? கடைசி வரைக்குமே அவங்களுடைய நிலை அப்படித்தானா அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாதுல்ல. கோச்சாரம் அந்த ஒரு விஷயத்த செய்யறது அவங்களுக்கு நல்ல நேரம். இந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது இந்த கோச்சாரம் இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை. இப்ப கடகராசின்னு வச்சுக்குவோம். கடகராசிக்கு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் சுத்தி வர்றாரு. சுத்தி வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு வந்து கடகராசிக்கு வந்துருவார். ஒரு ராசியை கடக்க ஒரு வருஷம் ஆகுது. அதனால 12 வருஷம் கணக்கு சொல்றோம். அப்ப இந்த 12 வருஷத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தியா இருக்கட்டும், இந்த குருவினுடைய அனுக்கிரகமா இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்து ஒரு ஒத்துழைப்பு பண்ணுது அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும். அப்போ வந்து திருமணம் சார்ந்த வயசுல உள்ளவங்களுக்கு திருமணம், படிக்கிற வயசுல உள்ளவங்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், படிச்சுட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள், ப்ரமோஷன் சம்பந்தமான விஷயங்கள், மறுமணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள், வெளியூர் வெளிநாடு போறது, எதுவாக இருந்தாலும் ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு நேரம் காலகட்டம் குருவினுடைய பார்வைக்குள்ள வர்றாங்க. குரு பார்த்துருச்சா, குரு வியாழன் நோக்கம் உண்டா, வியாழனுடைய அனுக்கிரகம் உண்டா, ஒரு கல்யாணம் பண்றதுக்கு அதை பார்ப்பாங்க. கண்டிப்பா கல்யாணம்ங்கிற ஒரு சுபகாரியம் செய்யும் பொழுது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வியாழன் நோக்கம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுல அப்ப வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அதாவது இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மா அப்படிங்கிறது இந்த உங்களுக்கு 2க்கும் 3க்கும் அதிபதி சனி பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்துல போயிருக்காரு. கர்மா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்ஜென்ம கர்மா, அதுதான் நம்ம சொல்றது. கர்மம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில்னு அர்த்தம். இந்த கர்மம் அப்படிங்கிறது அந்த ஒரு தொழில், முன்னோர்கள் என் பாட்டன் செஞ்சாரு அந்த தொழில், எங்க தாத்தா செஞ்சாரு அந்த தொழில், நானும் அதை தொடர்ந்து செய்யறேன், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மம். அப்ப அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்களுமே ஒருவருக்கு ஒரு விதி ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தாலும் சரி, இந்த கோச்சாரங்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு இருந்தாலும் சரி, மொத்தத்துல சுபமான கிரகம் அப்படின்னா குரு பகவான். அவருடைய நன்மை நமக்கு செய்வாரு அப்படிங்கிறத எதிர்பார்த்து ஒரு வாழக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. சனி பகவான் இருக்காரு, அவர் பெயர்ச்சி ஆகிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு கெட்ட பேரு, கெட்ட செயலு, காசு பணம் சம்பந்தமா வெளியூர் வெளிநாடு போறதுக்கு பணம் கட்டிருக்கீங்க சார், பணம் கட்டியும் பிரயோஜனமே இல்லை, போகவே முடியலன்னு சொல்றவங்க நிறையா. மூவ் பண்ணி பாக்குறேன், வாய்ப்பே கிடைக்கல, வேலை கிடைக்கல, திருமணம் ஆகல, எவ்வளவு பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. ஒரு வாழ்க்கையில நான் ஜாதகமே பார்த்தேன் வச்சேன், என்ன பண்ணாலும் என் வாழ்க்கையில எனக்கு ஒரு விடிவு காலமே பிறக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, இந்த தனுசு ராசி அப்படின்னா இந்த கோடிக்கணக்கான நபர்கள்ல ஒரு தனுசு ராசிக்காரர்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான நபர்கள் இருப்பாங்க, லட்சக்கணக்கான நபர்கள் இருப்பாங்க. எல்லாருக்குமே நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் முடியாது, எல்லாருக்கும் கெட்ட விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. அப்ப கலந்து அந்த ஒரு விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும்.
இப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பாக்குறாரு, 4ஆம் இடத்தை பாக்குறாரு, 12ஆம் இடத்தை பாக்குறாரு. 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பாக்குறதுனால, அதாவது தூக்கம் நல்லா வரும் சார். இந்த 8ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் நீங்க நிம்மதியா தூங்கணும். இந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். மன அழுத்தங்கள் குறையும். அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்கு இந்த மன அழுத்தங்கள் குறையும். 5ஆம் பார்வையா பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும், காதல் திருமணங்கள் கைகூடும், வேலை வாய்ப்புகள், இடத்துல ப்ரமோஷன் ஆகிறது, வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி போறது, கும்பாபிஷேகம் பண்றது. நிறைய பாருங்க இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்குது. இந்த தனுசு ராசிக்கு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கோயிலே கட்ட முடியல, கும்பாபிஷேகம் பண்ணல, நீங்க கோயிலுக்கு போயிட்டுனாலும் வாங்க, கும்பாபிஷேகத்தை அட்டன் பண்ணுங்க, கும்பாபிஷேகத்துக்கு நிறைய செலவு பண்ணுங்க. அருமையான விஷயம் அது. இது உங்களை வந்து உங்களுடைய தலைமுறையும் காக்கும் இந்த மாதிரி நேர காலகட்டங்கள். அதனால இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஈடுபாடு பண்ணுங்க. குடும்பஸ்தானத்தை 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. கண்டிப்பாக வருமானம் இருக்கும். பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நினைச்ச விஷயத்த எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு போய்கிட்டு இருந்தாலும் வருமானம் இருக்கு சார். வருமானம் வருது அப்படின்னாலே ஓரளவுக்கு ஒரு மன அமைதி நிம்மதிங்கிறது போயிடும். காசு தானே இன்னைக்கு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு தேவையான அந்த காசுங்கிற ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில தள்ளி போய்கிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயம் ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதி சனி பகவான். அவரு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல இருக்காரு. வீடு சம்பந்தமான விஷயங்கள், வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் கண்டிப்பா நல்லது நடக்கும். ஒரு வண்டி வச்சிருக்கேன், பழைய வண்டியா இருக்கு, அதை மாத்திட்டு வித்துட்டு புதுசு வாங்கணும்னு நினைக்கிறேன், செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது. அர்த்தாசிரம சனி நடக்கும் பொழுது ஒரு சுப செலவு, அதாவது கையில் இருக்க காசு விரையம் ஆகும். அதை சுபமா மாத்துறதும் அசுபமா மாத்துறதும் உங்க கையில இருக்கு. அதை மாத்துங்க. அப்படி மாத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புகள் நல்லதாவே இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. இப்ப தனுசு ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 நட்சத்திரங்கள் வரும். அதுல வந்து மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். மூலம் அப்படிங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம். கேது பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. இன்றைக்கு சூழ்நிலை இந்த கோச்சாரம், இந்த குரு பயிற்சியில 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. ஆனா குருவாகப்பட்ட அதனுடைய அதிபதி சூரியன் வந்து இந்த வைகாசி மாசத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்காரு, ரிஷபராசியில். அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா குருவினுடைய பார்வையும் சரி, கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் இப்போ 11, 9 அந்த மாதிரி இருக்கிறது எந்த சூழ்நிலையிலையும் ஒரு நல்லதை செய்ய வாய்ப்பு உண்டு. இந்த கிரகங்களுடைய அடிப்படையில மூல நட்சத்திரத்துக்குமே அஸ்வினி, மகம், மூலம் 3மே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வேலை செய்யும். மூல நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு வேலை செய்யுது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அஸ்வினி நட்சத்திரமும் ஆட்டோமேட்டிக் வேலை செய்யும், மக நட்சத்திரமும் ஆட்டோமேட்டிக் வேலை செய்யும். அப்ப இந்த மூல நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு, பயப்பட வேண்டியதில்லை. பூராட நட்சத்திரம், பூராடம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரமா இருந்தாலும் ஒரு சில பழமொழிகள் சொல்லுவாங்க, பூராடம் நூலாடாது அப்படின்னு. திருமணங்கள் இது வரைக்கும் தடை தாமதப்பட்ட உங்களுக்கு திருமணங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானம் சம்பந்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்திராட நட்சத்திரத்தை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. உத்திராடம் வந்து சூரியனுடைய சாரம், சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்கள். வருஷத்துக்கு இந்த 12 கட்டத்தையுமே அவர் சுத்தி வந்துருவாரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறைதான் குரு பகவான் சுத்தி வருவார் ஒரு ராசிக்கு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு குருவினுடைய பார்வைக்குள்ள 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம் இதெல்லாம் வர்றதுனால ஒரு சில பரிகாரங்களுக்குள்ள வருது உங்களுடைய ராசி. இந்த குரு பயிற்சியை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பரிகாரங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு சிறந்த ஒரு வாய்ப்பா இருக்கும். நன்றி, வணக்கம்.